வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாடு முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை பரவியதாக வானிலை மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 26 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த அதி கனமழை. எமரால்டு பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானியில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. தொடர் மழையால் நீலகிரி மாவட்டத்தில் காய்கறிகள் அறுவடை பாதிப்பு. உதகை சந்தைக்கு வரத்து குறைந்ததால் விலை அதிகரிப்பு. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆபத்தான பகுதியில் குளிப்பதற்கு தடை. நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் தடுப்பு வேலையில் உள்ள 2 பகுதிகளில் மட்டும் குளிக்க அனுமதி. கொடைக்கானலில் அரசு மருத்துவமனை அருகே விழுந்த ராட்சத மரம். வீடு மற்றும் 2 சக்கர வாகனங்கள் சேதம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா. தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதுவரை 2,15,809 பேர் விண்ணப்பம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 8,995 ரூபாய்க்கும், 1 சவரன் 71,640 ரூபாய்க்கும் விற்பனை. வேலூர் மாவட்டம் கருகம்புதூர் அருகே மாங்காய் ஏற்றி வந்த மினி லாரி கவிழ்ந்து விபத்து. லாரியில் உருண்ட மாங்காய்களை அள்ளிச் சென்ற மக்கள். தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலாவிற்கு தடை நீட்டிப்பு. மேலும் ஓராண்டுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று அரசு உத்தரவு. திண்டிவனம் அருகே கூட்டேரிப்பட்டில் சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளான கார். காரில் இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர். இங்கிலாந்தில் லிவர்பூல் கால்பந்து அணியின் வெற்றி அணிவகுப்பில் அதிவேகமாக புகுந்த கார் மோதியதில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் காயம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் ஆபத்தான பகுதிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நிகரான செய்தியாளர் சஜய்குமார், எந்தெந்த பகுதியில் தடை விதிக்கப்பட்டிருக்கும், மழை அளவு எப்படி இருக்கு? தேவப்பிரியன், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பகல் நேரங்களில் வெயிலும் மழையும் மாறி மாறி காணப்பட்டாலும் கூட இரவு நேரங்களில் மலையோர பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் பரவலாக விடிய கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் அடையாமடை பகுதியில் 78.2 மில்லிமீட்டர் மழை அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது. மேலும் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை நீர் மட்டமானது 37.87 அடியாகவும், அதே போல பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணை 77 அடி கொள்ளளவு கொண்ட அணையானது 42.55 அடியாகவும் உயர்ந்துள்ளது. மேலும் அணைகளுக்கு நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. இதனால் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கோதை ஆற்று கடந்து செல்லக்கூடிய திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஆபத்தான பகுதிகள், அதாவது தடுப்பு வேலி இல்லாத பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க கட்டுப்பாடு ஏற்படுத்தி இருக்கிறது. 2 பகுதிகள் தடுப்பு வேலி அமைத்துள்ள 2 பகுதிகளில் மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழை அதிகரித்தால் சுற்றுலா பயணிகளுக்கு பூர்ணமாக திருப்பரப்பு அருவியில் செல்ல தடை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று தொடர்ந்து 4வது நாளாக மீனவர்களும் கடலுக்கு செல்ல மீன்பிடிக்க வானிலை எச்சரிக்கை காரணமாக மீன்பிடிக்க செல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன்.
உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுஜய்குமார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து தெரிந்து கொள்ள கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதியை படிக்க வேண்டும் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்திருக்கிறார். விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னை திருவான்மியூரில் பாஜக சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஜனசேனா கட்சித் தலைவரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் தமிழில் உரையை தொடங்கினார். நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன், சென்னையில் வளர்ந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டு விட்டு போய் 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா தமிழ்நாடு என்னை விட்டு போகல. எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி. தொடர்ந்து பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் சிலர் இரட்டை வேடம் போடுகின்றனர் என்றார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை திமுக எதிர்க்கும் நிலையில் அந்த கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி ஆதரித்தார் என்றார். Today, whoever is opposing the one nation one election should go and read Kalaignar Karunanidhi's argument in Nenjukku Neethi in favor of simultaneous elections. Karunanidhi avargale urged the center to constitute a committee to restore simultaneous elections. அடுத்தடுத்த தேர்தல் வருவதால் அதிக செலவு ஏற்பட்டு இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பவன் கல்யாண் கூறியுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பவன் கல்யாண், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றார். உங்களுடைய நண்பர் விஜய் அவர்களும் பார்ட்டி தொடங்கி இருக்கிறாரு. அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? பிஜேபியோட அலைன்ஸ் எதிர்பார்க்கிறீங்க? I can say நண்பர்கள் விஜய், I think I wish him all the best. And always, because for me, நான் யாருமே அண்டர்மைன் பண்ண முடியாது. And I wish him all the best. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி நடக்கணும், அது அந்த தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவருடைய டெசிஷன். அது எப்படி இருக்கு மேபி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் அவுட், ஐ டோன்ட் நோ ஆஸ் ஆர் நாட், பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேச்சு நடக்குது. நடிகராக இருப்பதும் அரசியல் கட்சி தொடங்கி நடத்துவதும் வித்தியாசமானது என்றும் பவன் கல்யாண் கூறினார். முன்னதாக நிகழ்ச்சியில் அவருக்கு தமிழக பாஜக சார்பில் வேல் பரிசாக வழங்கப்பட்டது.